ராவணனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்க? இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கோம். கர்ணன் ராவணன் 2 பேருமே திறமையான போர் வீரர்களாக இருந்தாலும் கூட ராவணன் கிட்ட நிறைய தெய்வீக அஸ்திரங்கள் இருந்துச்சு. ஆனா கர்ணன் கிட்ட பரசுராமர் கொடுத்த விஜய தனுசும் அது மட்டும் இல்லாம சில சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் மட்டுமே இருந்துச்சு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்ணன் கிட்ட அழிக்கவே முடியாத கவச குண்டலம் இருந்துச்சு, அதோட உயிரை பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, கவச குண்டலத்தோடு படைப்பாளியான சூரிய தேவனை ஒரு காலத்துல ராவணன் தோற்கடிச்சிருக்கிறான்னு சொல்லப்பட்டு இருக்கு. கைலாய மலையே பெயர்த்தெடுத்த ராவணனை அவ்வளவு எளிதாலும் கர்ணனால ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ராவணன் திரேதா யுகத்துல வாழ்ந்தவர், கர்ணனோ துவாபர யுகத்துல வாழ்ந்தவர். துவாபர யுகத்துல வாழ்ந்த வீரர்களோட சக்தியை விட திரேதா யுகத்துல வாழ்ந்த வீரர்களோட சக்தி கொஞ்சம் அதிகம். நான் இப்படி பேசுறத வச்சு கர்ணனை மட்டம் தட்டுன்னு நினைக்காதீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் துவாபர யுகத்துல வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மாவீரன் அது கர்ணன் மட்டும்தான். உங்களுக்கு கர்ணனை பிடிக்குமா இல்ல ராவணனை பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.